எல்லாம் பார்ப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். தெப்பக்காட்டில் இருக்கிற முதுமலை டைகர் ரிசர்வுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய வண்டியில் தான் நம்மளை சஃபாரிக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 500 தாவர இனங்கள், பறவைகள், தாவரங்கள், வன விலங்குகள், 100க்கு மேலே புலிகள், சிறுத்தைகள் எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்டில் சஃபாரி செல்ல 3 தனித்தனி ரூட் இருக்குது. ஏதாவது ஒரு ரூட்டில் தான் சஃபாரிக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க. நான் 2 டேஸாக வெயிட் பண்ணி 3 ரூட்லையும் சஃபாரி போய் எடுத்த வீடியோ தான் இது. இங்கே தனியாக ஒரு ஆணை யானை இருக்குது பாருங்க. ஆணை யானையை பொறுத்தளவில் தனியாகத்தான் இருக்கும். இந்த ரோடு வந்து ஊட்டி டு மைசூர் போகக்கூடிய ரோடு. சம்டைம் இந்த 2 சைட்லையும் யானை, புலி, சிறுத்தை, மற்ற அனிமல்ஸையும் பார்க்கலாம். அண்ணா, நீ யாரும் சவுண்ட் எதுவும் போடக்கூடாதுங்க. 2 சைடும் நல்லா பார்த்துட்டே வாங்க. சைட்டிங் எதாவது ஆச்சுன்னா சொல்லுங்க, நான் வண்டி நிப்பாடி தரேன். சவுண்டு மட்டும் யாரும் போடக்கூடாது. ஏன்னா இது ஜூவெல்லாம் கிடையாது, நேச்சுரலாக இருக்கிற ஃபாரஸ்ட்டு. உள்ளே போகும்போது நம்ம லக்கை பொறுத்து எல்லாமே இருக்கு. சம்டைம் ரோடு சைடில் இருந்தாலும் வந்து நின்று மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்க முடியும். புரியுதுங்களா? சவுண்டு மட்டும் யாரும் போடக்கூடாதுங்கண்ணா, அதான் மெயின். ஏன்னா நம்மளுக்கு இது முதுமலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,000 ஏக்கர் இது. இந்த 68,000 ஏக்கர்ல நம்மளுக்கு ரவுண்ட் அடிக்கிற கொஞ்சம் ஒரு ஏரியா தான் போறோம். நம்ம எங்க எது நிக்கும்னா சொல்ல முடியாது. நம்மளுக்கு 600 68,000 ஆயிரமா, அதோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நான் ஒரு ரவுண்டா சொல்றேன், அவ்வளவுதான். ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆகும். 621 31 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு கோர் ஏரியா தான். இது லங்கூர், மந்தி குரங்கு, இங்கிலீஷ்ல லங்கூர்னு പറയും. சாம்பார் டீர் பாருங்க. சாம்பார் டீர் 1 2. இது சாம்பர் டீர். தமிழ்ல கடமான் அல்லது மிளா என்றும் அழைக்கிறாங்க. இது மான் இனத்துல பெரியதாக காணப்படக்கூடியவை. இந்த கடமான்கள் கூட்டம் கூட்டமாக இருக்காது. எல்லாமே தேக்கு தான். நீ பாக்குற எல்லாம் முக்காவாசி மரம் எல்லாம் தேக்கு தான். அது பாருங்க, உங்களுக்கு பதவிக்கிற அந்த மரத்தோட தோல் இருக்காரு பாருங்க. தெரியுதா பட்டை பட்டை இல்லாம இருக்கு பாருங்க. இதுல அடியில பட்டை இல்ல, மேல மாத்திரம் பட்டை இருக்குது. என்ன காரணம்? யானை வந்து சாப்பிடுறது. எதனாலனா யானைக்கு வந்து சம்டைம் வந்துட்டு வயிற்றுவலி வரும். சரி சரி சரி. வயிற்றுவலி வரும்போது இந்த தேக்கு மரத்தோட பட்டையை சாப்பிட்டுன்னா அதுக்கு வயிற்றுவலி ரெடி ஆகும். மெடிசன் அதுக்கு. சரி, ஓகே. அதனாலயும் இருக்கிற மரம் எல்லாம் பாருங்க, கீழே வந்து பட்டை இருக்காது, எட்ட அளவுக்கு பெரிய சாப்பிட்டுரும். அது கண்டி இல்ல, எல்லா தேக்கு மரத்திலயும் வந்துட்டு தாயை வந்துட்டு தொழில் உண்டாவில்ல, மேல மாத்திரம்டா அது 8 வரை வந்துட்டு பறிச்சு தின்னும். அது சிலதக்க வந்து தாயை கிடக்கணும்னு தேக்கா, சிலது உண்டிட்டு அது தின்னும். பட்டை வந்து கழிச்சு கழிஞ்சா பின்ன மரம் வந்துட்டு அங்கே உணங்கி போகுது. பட் எல்லா தேக்கு மரம் உணங்கி போயது அதானு ஆனை செய்த பண்ண எல்லாம் கண்டில நின்றுட்ட மரக்கா உறங்கி போயிட்டு வெறுத வந்து அங்கே உணங்கும் இல்லையாது.
ഇവിടെയൊക്കെ 100 കൊല്ലം മരമൊക്കെ ഉണ്ട്. ஏன்னா அது வேற எந்த ரோட்லயுமே ஒரு வியூ பாயிண்ட் இல்ல. இது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. எதுவுமே பார்க்கலாம். இதை கொண்டாந்து கொஞ்சம் இறக்கி விட்டு இந்த டைமிங் ஒன்று கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. வாட்ச் டவர், இது வந்து சிஎம் வாட்ச் டவர்னு சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவர் வந்து அந்த அப்பெல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாராம் அனிமல்ஸ். இப்போ கொஞ்சம் இருக்கு, தண்ணி வருது, இப்போ நிறைய வருது. ஆமா, இப்போ வைக்கார பவர் ஹவுஸ் இருக்குது மேல. அப்ப அங்க டேம் இருக்கு. அந்த டேம்ல இருந்து வர தண்ணி அது தண்ணி ஒரு பிரிவா பிரிச்சு விட்டுருப்பாங்க. அது இந்த வழியில இப்படி வந்து இன்னும் அப்படியே நேரா வந்துட்டு உங்களுக்கு இது போறது வந்துட்டு தெங்குமரடா பவானி போய் சேர்ந்துரும். இந்த தண்ணி பவானி காவேரி இதுக்கு சம்மந்தம் இருக்காது. டேம் போய் காவேரியில வந்து கலக்கும். ஆமா. ஏன்னா இப்ப வந்துட்டு உங்களுக்கு இது கொஞ்சம் மழை கம்மியா இருக்கறனால உங்களுக்கு தண்ணி இப்படி இருக்குது. இன்னும் மழையெல்லாம் நல்லா பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எல்லாம் நின்று பார்க்கும்போது அந்த சார்ல வந்து நம்மளுக்கு அடிக்கும். ஆமா, கீழே அடிச்சு விழுகிற தென்றல் வந்து நம்ம மேல வந்து படும். அந்த மாதிரிக்கு தண்ணி வரும். இதுல மாயர் தண்ணி தான். இது மாயர் ஊர் அந்த சைட்ல இருக்கு, லெஃப்ட் சைட்ல. நீங்க கார் பார்க்கிங்ல பண்ணிருப்பீங்க. கார் பார்க்கிங்ல பாத்தீங்களா, அந்த தண்ணி தான் இது. இந்த ஒரே தண்ணி மாயார்னு சொல்றது அங்கிட்டு இருக்குதுன்னா, ஆனா மாயர் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவோம். இது போறது அடுத்த மாயார் பவர் சொல்லியா தான் போகும். போய் அப்படியே பவானி தெங்குமராடா பவானி சேர்னு சொல்லி அப்படியே போகும். சார், யாரும் சத்தம் போடாதீங்க, சைலண்டா வாங்க. சத்தம் போட்டீங்கன்னா அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியாது. சைலண்டா இருந்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்க்கலாம். ரைட் சைடு you can see the elephant. யானை இருக்கு பாருங்க ரைட் சைடுல. சிங்கிள் யானை, ஒத்த யானை நிக்குது. தூரமா ரெண்டு சைடும் யானைகள் இருக்கு. ரெண்டு பக்கமும் யானை பாருங்க, ரெண்டு பக்கமும் யானை இருக்கு. ரொம்ப க்ளோஸா பாக்குறோம். ரொம்ப க்ளோஸா கொண்டு வராரு. ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. நிறைய இருக்கு பாருங்க. யானை பாருங்க லெஃப்ட் சைடுல. குட்டி யானையே ஒன்று இருக்கு, நிறைய யானை இருக்கு. யானை தான் நிறைய பார்த்தாச்சு. எடுக்க தான் வசதி இல்லை.
சன்லைட் வந்து இங்கே பட்டால் நல்லாயிருக்கும். பின்னாடி படுது யானைக்கு. நிறைய காட்டெருமை கூட்டம் இருக்குது பாருங்க. நிறைய யானை கூட்டமும் இருக்குது. யானையும் காட்டெருமையும் சேர்ந்து இருக்கத ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். திருப்பிட்டு வந்துடலாம் முன்னாடி. அந்த நம்ம ஹேண்டிகேப் அந்த குட்டி ஹேண்டிகேப்டு இப்போ இருக்க குட்டியா அந்த முன்னாடி நிற்கிறது. ஓ சரி சரி. ஏன் கால் இழுத்து நடக்குது. ஹாய் ஹாய் யானோட புடிச்சு கொடுத்துரு வருங்க. பைசா மொபைலை உள்ள வச்சிடுங்க. மொபைல் கிடைக்காத அப்புறம் கிராஸ் பண்ணிட்டு பாருங்க. இன்னொரு போதுங்க போகிற மூடு இல்லை. யானை பார்த்தாலே பயம். திரும்பி இருக்கிற யாருக்கு நம்ம லாஸ்ட் டைம் இது பண்ணாமல மொபைல் உள்ள வச்சிடுங்க. அது யார் வெளியே வச்சு எடுக்கிறது? மொபைல் வேணும்னா வெளியே உள்ள வச்சிடுங்க. வேண்டாம் விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தண்டா இவன் ஒரு யானை பார்க்குறீங்களோ? டக்குனு பின்னாடி வந்து பார்க்குறீங்களோ? குச்சி இருக்குல்ல பின்னாடி. இது இந்தியன் காட்டெருமை, ஆங்கிலத்தில் கவுர் என்றும் அழைக்கிறாங்க. இது பசுமையான காடுகளிலும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில்தான் வாழும். ஆண் காட்டெருமை உடைய வெயிட்டை பார்த்தீங்கன்னா 1000 கிலோ வரைக்கும் இருக்குமாம். பெண் காட்டெருமை வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஆண் காட்டெருமை வெயிட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுவும் ரொம்ப ஆபத்தான விலங்கு தான். நின்னுங்க அப்படியே நின்னுங்க. நிறைய சின்ன சின்ன கண்ணுக்குட்டி இருக்கு அப்படித்தானே?
ஓடுதுண்ணே. என்ன பண்ண போகிறோம்? இதை எடுத்து என்ன பண்ண போகிறோம்? அதை எடுங்க, அந்த பாருங்க 8 சோடு இருக்கு. பின்னாடி வாங்க. 2 ஆணும் அப்படி தானே? 2 ஆணும். தலை மறைக்குது. சரி, கொஞ்சம் முன்னாடி போங்க. തുറക്കോ இல்ல திரும்ப டேம் துரத்திக்கிட்டு வந்த யானைதான் இது. அந்த பக்கம் தள்ளி சத்தம் போடாதீங்க. எப்படா நினைக்கிறேன் மரத்துல இருக்குது. சவுண்டு போடாங்க. சவுண்டு போடாதீங்க. பாத்தீங்களா? எங்க இருக்கு? அண்ணா அந்த மரத்துல இருக்குதோ, 2வது மரத்துல. அங்க உட்காந்து கொஞ்சம் போங்க. போக முடியாது. மரத்தில் லெப்போட உட்காந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் சத்தம் போட்டீங்கன்னா வண்டி எடுத்து போயிடும். இப்போ பார்த்து ப்ளீஸ். இது இந்தியன் சிறுத்தை. இதை லெப்பர்டுன்னும் அழைக்கிறாங்க. இது சூழலுக்கு தகுந்தபடி வேட்டையாடும். இது அதிகமாக மரத்தில் தான் இருக்கும். வேட்டையாடி மரத்தில் வைத்துதான் சாப்பிடும். இது மேக்சிமம் மறைந்து வாழக்கூடியது. அதிகமாக இரவு நேரத்தில் தான் வேட்டையாடும். பெண் சிறுத்தையுடைய கர்ப்பகாலம் 90ல இருந்து 105 நாட்கள் வரைக்கும் 2 அல்லது 3 குட்டிகளை போடும். 6 அல்லது 8 வாரங்கள் வரை குட்டிகளை மறைத்து வைத்திருக்கும். பிறகு 2 வருஷம் தாய் சிறுத்தை கூட இருந்து அப்புறம் தனியாக பிரிந்து சென்றுவிடும். ஏன்னா வண்டி எடுக்க போயிடலாம். கிளர்க்கு ஓடிடுமோ? கட்டாயம் இறங்கும். அதை கிளம்பிட்டு அடுத்து என்னது இப்போ சத்தம் போட்டால் இங்கே திரும்பி பார்க்கும், ஓடும்.
பார்த்து பாருங்க. அவன் போயிட்டான். அவன் போகிற மாதிரியே இல்லை. வச்சிடுங்க சார். சார் மொபைலை உள்ள வச்சிடுங்க. வேற உங்க கண்ணாடி அந்த பட்டையை சாப்பிட்டு பார்த்தீங்களாண்ணே? அது பட்டையை சாப்பிடுறதுல அதான் நான் எடுக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போக முடியுமா? சரி போ. என்ன கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்ன கொஞ்சம் இந்த இடத்துலையும் தொடர்ந்து 2 நாளா டைகரை பார்த்துருக்காங்க. கேட்கல. மத்தியான கிளம்புங்களா? ஆமாம். ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 12:30 நைட்டா? ஆமாம். மத்தியானம் பயணம் பண்ண போறீங்க? சொல்கிறேன். ரொம்ப கிட்ட வச்சு எடுக்கிறாங்களா சார்? சூப்பராக எடுக்கிறாங்க. இதாவது ஒழுங்காக எடுக்கணும்.
they went out. சவுண்டு மட்டும் போடாங்க சார். அங்கே மாற போகுது எல்லாம். சார் 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 யானை மட்டும் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன். குட்டி யானையை காமிக்க மட்டும் பார்த்தீங்களா? போகலாமா சார்? இது எலிஃபண்ட் கேம்பு. இங்கே யானைகளுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் உணவு அளிப்பாங்க. காலையில் ஃபஸ்ட்டு சஃபாரி போயிட்டு வந்ததும் அதே டிக்கெட்டில் எலிஃபண்ட் கேம்புக்கு போய் யானைகளுக்கு உணவு அளிப்பதை பார்க்கலாம். காலை 8:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், மாலை 5:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உணவு அளிப்பதை பார்க்க அலோவ் பண்ணுறாங்க.